வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது நொறுக்கு கோதுமைன்னு சொல்லுவாங்க, அதில் உப்புமா செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம கடுகு, உளுந்து எல்லாம் போட போகிறோம். டீக்கு பாலை நான் சூடாக்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, அது கூடவே வெங்காயம், நம்ம கேரட்டு, இஞ்சி தட்டினது, அப்புறம் பச்சை மிளகா, நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வேகட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட டீ பேக்கும் நான் போட்டுட்டேன். டீ பேக்கு, டீ பவுட்ரு எதுனாலும் நான் டீ பேக்கு தான் யூஸ் பண்ணுறேன். பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டீ பேக் போடும்போது ரொம்ப அருமையாக அந்த கலர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு. நமக்கு அரோமா வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நொறுக்கு கோதுமையை இதில் போட்டு நம்ம என்ன பண்ணோம், வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நொறுக்கு கோதுமையை நம்ம சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா இது கூடயே சேர்த்து வறுத்தரலாம். ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருந்தேன். ஸோ அது கூடயே ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் நம்மளோட தேங்காய் துருவனதை சேர்த்திங்கன்னா நல்லா அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டோம். நம்ம மூடி வச்சு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். லாஸ்ட்டு கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். நம்மளோட சாயும் ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் டன். நமக்கு தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். இந்த டைமில் தேங்காவை சேர்த்துட்டோம்னா எல்லாம் உதிரியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் சேர்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் டன். இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. அப்படி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லது. காலையில் 2 முட்டை வேக வச்சுக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ், அதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறம் 2 முட்டை, நம்மளோட குக்கும்பர், இதே மாதிரி காலை உணவாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஹார்மோனியம் பேலன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி நைட் டியூட்டி போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தி டயட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.